மன்னிப்பு. நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? பிஸ்தா ஐஸ்கிரீம் பெரிய கப். 2 பிஸ்தா ஐஸ்கிரீம் ப்ளீஸ். ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் தான் பழக்கமாகிவிட்டது. பருமனாகி விடுவோம் என்று பெண்கள் பயப்படுவார்கள் இல்லையா? நீங்கள் அப்படி ஒன்றும் பருமன் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அந்த பயம் எதுவும் இல்லை. போன மாதம் தான் எனக்கு 30 வயது முடிந்து விட்டது. சொல்லப்போனால் நான் இளம் பெண்களில் சேர்த்து இல்லை. பருமனாவது எனக்கும் பிடிக்காது என்று வையுங்கள். இல்லை, என்னுடைய காரணம் வேறு. குட், எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய காரணம் என்ன? கல்யாணம் ஆகாத பெண்கள் பருமனாகிவிட்டால் கல்யாணம் ஆகாது என்று ஜாக்கிரதையாக இருப்பார்கள். எனக்கு அந்த கவலை இல்லை. ஹெல்த் கான்சியஸ் இருப்பதால் பருமனாவதை விரும்ப மாட்டேன். என் ஜாக்கிரதையில் நான் இருப்பேன். சமீபத்தில் 15 நாட்கள் லண்டனில் தங்கியிருந்தேன். அதாவது அமெரிக்காவிலிருந்து இறுதியாகி இங்கே வருவதற்கு முன்னால் போயிருந்தேன். நம் வயதில் இருப்பவர்கள் எல்லோரும் பருமனாகிவிட்டதோடு தொப்பையை வேறு போட்டுவிட்டார்கள். அமெரிக்காவிலும் தொப்பை பிரச்சனை அதிகமாகிவிட்டது கேள்விப்பட்டேன். ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதாலும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பதாலும் இருக்கலாம். இங்கேயும் அப்படிப்பட்ட வேண்டாத உணவு வகைகளை சாப்பிடுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. அவற்றை விட பானிபூரி மிளகாய் பஜ்ஜி சாப்பிடுவது மேல். பாய் ஃப்ரெண்ட்ஸுடன் எப்போதும் அப்படிப்பட்ட கிளப்புகளுக்கு போனதே இல்லையா? போவேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றால் என்னுடைய கொலீக்ஸ். ஐ ஹவ் மெனி ஆஃப் தம். ஐ சி. நீங்கள் தவறாக நினைக்க மாட்டீங்க இல்லையா? இந்த 5-6 வருடங்களில் நீங்கள் ரொம்ப மாறி போய்விட்டீங்க. ஆமாம், அப்போ எனக்கு வயது 25. நாங்கள் ஹைதராபாத்துக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியிருந்தன. இப்போது நான் வேலையில் சேர்ந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டன. மாற்றம் வராமல் இருக்குமா? நீங்களும் கொஞ்சம் மாறியிருப்பது போல் தோன்றுகிறது. அப்படியா? உங்கள் வேலை எப்படி இருக்கு? நன்றாக பொழுது போகிறது இல்லையா? ரொம்ப விருப்பப்பட்டு வேலை பார்க்குறேன். நல்ல சம்பளம். நாம் முதலில் சந்திக்கும் போது MBA முடித்துவிட்டு வேலையை தேடி கொண்டிருந்தேன். பொழுது போவதற்காக இல்லை. நான் வேலைக்கு போவது ஐநோ நல்ல சம்பளம் என்று சொன்னீங்க இல்லையா? ஆனால் அதை பற்றி கூட இல்லை. இந்த வேலையில் சேர்ந்த புதிதில் என்னை பற்றி எனக்கே அதிகம் தெரியாது. சாதாரணமாக படித்தேன். என் பெற்றோர்கள் ரொம்ப நல்லவர்கள். இந்த ஊருக்கு வந்த புதிதில் என் ஃப்ரெண்ட்ஸ் சிலரின் அலுவலகங்களுக்கு போயிருந்தேன். வித்தியாசம் அப்போ புரிந்தது. வேலையில் சேர்ந்த பிறகுதான் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நிற்கக்கூடிய தைரியம் வந்தது. முக்கியமாக நான் என்னவென்று எனக்கு புரிந்தது. உங்களிடம் வந்த மாற்றத்தை என்னால் உணர முடிகிறது. யூ ஆர் எ டிபெண்டன்ட் பர்சன். அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் இருக்கவில்லையா? 6 வருடங்களுக்கு முன்னால் கல்யாணமாகி இருந்தால் வழக்கம் போடு வீடு குழந்தைகள் தேவைப்பட்டால் வேலைக்கு போவது எல்லாம் சாதாரணமாக இருந்திருக்கும். இப்பொழுது அதை பற்றி நினைத்தால் ஏதோ ஆபத்திலிருந்து வெளியே வந்துவிட்டால் போல் தோன்றுகிறது. நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதில் சில இடைஞ்சல்களும் இருக்கு. உண்மையை சொல்லணும் என்றால் நான் ஒரு நாளும் அந்த விதமாக யோசித்ததில்லை. கல்லூரி படிப்பை தவிர வேறு எதுவும் இருந்ததில்லை. எங்களுக்கு நியூஸ் பேப்பர் கூட கிடையாது. பிறகு இந்த ஊரில் வேலை எதிர்பாராமல் கலிஃபோர்னியாவில் ஆஃபர் வந்தது. போய்விட்டேன். அங்கே எல்லாமே நன்றாக இருந்தது. வேலையும் சம்பளமும். அறந்து போன காற்றாடியைப் போல் தரையில் விழுந்தோம். கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இன்னும் 10 வருடங்கள் வேலை பார்த்துவிட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டிலாகி விடலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் எதுவும் நினைக்காமல் இருப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், அங்கே அதாவது உங்களுடைய தகுதிகளுக்கு தகுந்தாற்போல் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை? ரொம்ப நியாயமான கேள்வி. 2-3 வருடங்கள் பணம் சம்பாதிப்பதில் மூழ்கிவிட்டதில் வேறு யோசனையே இருந்ததில்லை. எங்கள் வீட்டார் பார்த்த ஓரிரு விவரங்களும் எனக்கு பிடிக்கவில்லை. அமெரிக்காவிலும் அப்படியென்றால் அங்கேயும் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இல்லை, அவ்வளோ தூரத்திற்கு வரவில்லை. இப்போது என்ன செய்வதாக இருக்கிறீங்க? முதல் 2 மாதங்களும் மன உளைச்சலில் இருந்தேன். அம்மா என்னை பற்றி கவலைப்பட தொடங்கினால் எதிர்பாராமல் இங்கிலாந்து விருந்து என் நண்பர்கள் 2 பேர் என்னை போலவே வேலையை இழந்து ஹைதராபாத்துக்கு வந்து விட்டார்கள்.
3 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்யணும் என்று திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறோம். வீட்டில் தொந்தரவு அதிகமாகிக் கொண்டு வருகிறது. தொந்தரவு என்றால் புரிகிறது. நம் நாட்டில் கல்யாணம் என்பது சுய விருப்பு வெறுப்புகளுக்காக அல்லாமல் தேவைக்காக நடக்கும். முக்கியமாக 10 பேர் என்ன சொல்வார்களோ என்ற சுப்பிட் ஃபியர். அப்போ உங்கள் பெற்றோர்கள் வரன் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். திகையவில்லை. அம்மாவுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை அதிகம். என் திருமணம் தாமதமானால் வந்த ஆபத்து என்னவென்று எனக்கு புரியவில்லை. எனக்கு சிரிப்புதான் வருகிறது. அதது காலகாலத்தில் நடந்தாதான் அழகு என்பாள் என் சித்தி. ஆமாம், எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லி கொண்டிருப்பாள். சில்லி, அழகு யாருக்காம்? பார்க்குறவங்களுக்கு, பண்ணி கொள்பவர்களுக்கு இல்லை. பார்க்கிறவரின் சந்தோஷத்திற்காக நான் ஏன் பண்ணிக்கொள்ளும் சித்தி என்பேன் நான். நமக்கு என்று ஒரு யோசனை இருக்க வேண்டாமா? ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப ரேடிக்கலாக சிந்திக்கிறீங்க. இல்லை, லாஜிக்கலாக பேசுகிறேன். நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்காக அல்ல. எல்லோரும் என்ன செய்கிறார்களோ அதையே பின்பற்றுவோம். வேடிக்கை என்னவென்றால், மாலை போட்டு சிலை வைத்து போற்றும் விதமாக அளவுக்கு நாம் எந்த சிறப்பான காரியமும் செய்யவில்லை. உங்களுக்கு போர் அடிக்கிறதா? போகட்டு விடுங்கள், வேறு ஏதாவது பேசுவோம். இல்லை, அமெரிக்கன் உமன் கூட இண்டிபெண்டன்ட்டுடன் இருப்பதை விரும்புவார்கள். அது இண்டிபெண்டன்ஸ் இல்லை, மற்றவர்களுடன் சேர்ந்திருக்க முடியாத குணம். அது போன்ற சுபாவத்தை என்னால் சப்போர்ட் செய்ய முடியாது. இது என்னுடைய தனித்தன்மைக்கு சம்பந்தப்பட்டது. தனித்தன்மை இருப்பது நல்லதுதான் என்று வையுங்கள். அப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்காதா? தனித்தன்மை என்றால் மற்றவர்களுடன் உற்றுப்போக முடியாது என்று அர்த்தமில்லை. இதுநாள் வரையில் உற்றுப்போவதை பெண்கள் தான் செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நீங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும். அங்கேயும் பெண்கள் உரிமையை பற்றி நிறைய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வெறும் உரிமைகளுக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமில்லை. நம் முன் தலைமையினர் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை இது. அவர்கள் பார்த்த வேலை இல்லை இது. அவர்கள் அனுபவித்த மன அழுத்தம் இல்லை இது. அதனால் நமக்கு என்ன வேண்டுமோ நமக்கு தான் முதலில் தெரிய வேண்டும். வேலையில் புத்திசாலியாக இருக்கும் பெண்மணி நல்ல இல்லத்தரசியாக இல்லாமல் இருக்கலாம். வேலைக்கு போகும் மனைவியை விரும்பும் கணவனுக்கு இல்லத்தரசியாக அவளை பிடிக்காமல் போனால் அது யாருடைய தவறு? நீங்கள் இவ்வளோ நன்றாக பேசுகிறீங்க என்று அப்பொழுது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. எனக்கும் தெரியாது. வாழ்க்கை எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது. பேரர், வேறு எதுவும் வேண்டாம், சிப்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு ஆண்களிடம் கோபம் என்று நினைக்கிறேன். இல்லை, ஆண்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்றோ பெண்கள் மட்டுமே நல்லவர்கள் என்றோ எந்த முட்டாளும் சொல்ல மாட்டான். நம் தலைமுறையில் ஆண் பெண் இருவருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான். சாய்ஸ் இல்லாமல் போகிறது. மாறிக்கொண்டு வரும் வாழ்க்கை முறையில் இருவருமே சாய்ஸ் குறைவு. நாம் அதை முதலில் உணர வேண்டும். அந்த மாற்றத்தை கையாள நமக்கு தெரியவில்லை. இந்த சூழ்நிலை பெரியவர்களுக்கு புரியாது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு வேண்டியது தோழமை, சொற்பொழிவு அல்ல. அமெரிக்காவில் உங்களை போன்றவர்களுக்கு வேலை போனது எவ்வளவு நன்றாகிவிட்டது என்று உங்களுக்கு புரியவில்லை. வேலை போனது நல்லதா? வேடிக்கை தான் போங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கும் அர்த்தத்தில் இல்லை. யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். ஒரு விதமாக சொல்லணும் என்றால் அதற்கு நீங்களே ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு கோபம் வந்துவிட்டது போல் இருக்கு. ஐ எம் சாரி. வேறு ஏதாவது பேசுவோம். சிப்ஸ் நன்றாக இருக்குது. நீங்கள் புத்தகங்கள் நிறைய படிப்பீங்களா? ரொம்ப குறைவு. சமீபத்தில் எங்கள் சித்தப்பா என்ன சலம் புத்தகங்களை படிக்கிறியா என்று கேட்டார். படித்தீங்களா? சலம் யாரு? எனக்கும் சரியாக தெரியாது. தம்பி சொன்னான். குழிபாடு வெங்கடாச்சலம் பெண்களை பற்றி உயர்வாக எழுதியிருக்கிறாராம். நானும் என் தம்பியும் நிறைய பேசி கொண்டிருப்போம். குட். உங்களுடன் பொழுது இவ்வளோ நன்றாக போகும் என்று எதிர்பார்க்கவில்லை. 10 நிமிடங்கள் என்று நினைத்திருந்தேன். வெரி நைஸ் ஈவினிங். நீங்களும் பேசியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். உங்களுக்கு அனுபவம் அதிகம் இல்லையா? உங்களைப் போல் யோசித்திருந்தால் அனுபவம் கிடைத்திருக்குமோ என்னவோ. வெளிநாட்டில் இருப்பதால் மட்டும் உண்மையான அனுபவம் வந்துவிடாது. இத்தனைக்கும் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லவே இல்லை. நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கள். நான் வெளிப்படையாக பேசிக்கொள்வது நல்லது என்றுதான் இங்கே வந்திருக்கிறோம். உங்கள் அப்பா வெளியே காத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன்.
6 வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தவை மறுபடியும் தேடிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்போ நான் இன்ஜினியர் இல்லை என்பதால் வேண்டாம் என்று நினைத்தீங்க. இப்போவும் நான் இன்ஜினியர் இல்லை, அதாவது உங்களை பிடிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. அப்போ ஒரே ப்ரொஃபஷனாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இப்போ சூழ்நிலை மாறிவிட்டது. வெளிப்படையாக சொல்லணும் என்றால் இப்போ யாராக இருந்தாலும் ஒன்றுதான். உங்களுடைய தேவை மாறிவிட்டது. நீங்கள் என்னை பார்க்க வந்தபோது கட்டாயம் சம்மதிப்பீங்க என்று நினைத்தேன். உண்மையை சொல்லணும் என்றால் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனால் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஐ ஆம் சாரி, பட் போகட்டு விடுங்க. அதான் முடிந்து விட்டதே. நீங்கள் இந்த 6 வருடங்களில் வீடு மாறியிருந்தால் சிரமமாக இருந்திருக்கும். ஓகே, உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்க. அம்மா இந்நேரம் 1000 கடவுளுக்கு வேண்டிக் கொண்டிருப்பாள். உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. தயவுசெய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. ஒரு விதமாக சொன்னா போனால் நீங்கள் எனக்கு உபகாரம் தான் செய்திருக்கிறீங்க. ஆனால் ஐ ஆம் சாரி மிஸ்டர் மூர்த்தி.